வணக்கம் நட்புகளே. மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகளிருக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான சுவையான கொழுக்கட்டை. இன்னொன்று அதுலேயே காரமும், 2 ஐட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது ஸ்வீட் கொழுக்கட்டை. இதில் என்னென்ன இந்த மாவில் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பர்கரு, பீஸா, பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க விரும்பி, இல்லையா? ஸோ வாரத்தில் ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தானது நம்ம கொடுத்தோன்னா, இதில் நிறையா நார் சத்து இருக்குது. அதனால் அதை சாப்பிட்டா கூட இந்த நார் சத்து போய் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் நல்லதையும் கொடுத்துரும். பெண் குழந்தைங்களுக்கு நல்ல எலும்பு பலம் வரணும், இடுப்பில் பலம் வேணும். அதனால் அதுக்கு தேவையான நிறைந்த எல்லாமும் கலந்த இந்த பவுடர் இது நான் மிஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, கம்பு, சோளம், வரகு, திணை, சிகப்பு அரிசி அத்தனையும் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி அரைச்சி வச்ச மாவு 1 கப்பு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் அதுக்கு தேவையானது தேங்காய் துருவல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். அப்புறம் நட்ஸு, நான் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன். அதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணுன்னா, இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வெதுவெதுப்பான தண்ணீர் போட்டு சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம அதை பெசரி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவில் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சமாக தெளித்து பிசையணும். தெளித்து நம்ம இது லேசான வெதுவெதுப்பான தண்ணி அதை ஊற்றி நல்லா பிசைக்கலாம். இந்த மாதிரி உதிராக இருக்கணும். சும்மா 1-2 கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அதை கொழுக்கட்டையாக தான் பிடிச்சி வைக்க போகிறோம். நல்லா இப்படி உதிராக பண்ணிவிட்டு இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவியில் லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு தட்டு வச்சு மேலே துணியை போட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இதை அப்படியே அதில் போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வாணலில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி, பாதாம் வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் கொஞ்சம் செவக்க வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி பாதாம் செவக்க வறுத்தாச்சு. இப்போது அடுப்பை அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அதிலேயே தேங்காய் துருவல் அதையும் போட்டு இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணிக்கலாம். இதில் லேசாக ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த சூப்பிலே தேங்காய் பூவும் கொஞ்சம் வதங்கிடும். இப்போது அந்த மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போது மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
மாவு வெந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போது இதில் நான் பாதி மாவு எடுத்துக்கிறேன். மீதி பாதி மாவு காரக்கொழுக்கட்டைக்கு வச்சுக்கலான்னு இருக்கேன். அதனால் பாதி மாவு இதில் எடுத்துட்டு இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம முந்திரி, பாதாம், இதெல்லாம் தேங்காய், ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கோமா, அதை இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி திருப்பி ஒரு ஆவியில் வேக வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதில் இருக்கிற வெல்லம், அதில் இருக்க வெல்லத்தில் இருக்க தண்ணியே போதும். அப்படி இல்லைன்னா பிடிக்க கொஞ்சம் வரலை, உதிராக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சுட்டு கொழுக்கட்டை மாதிரி நல்லா அப்படி பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு பிடிச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வெந்தது தான். இருந்தாலும் நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கிறதுனால தேங்காய் பூலாம் போட்டிருக்கோமா, அதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். அதனால் பிடிச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடிலே வச்சிடலாம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷமே வச்சுக்கலாம். இது ஏற்கனவே வெந்தது தானே. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா எடுக்க வருது. பெண்களுக்கு மிகவும் சத்தான, சுவையான, ஹெல்த்தியான, இனிப்பான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே போல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். பெண் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி எதாவது செஞ்சு வச்சு ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டா கூட அதுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். அந்த மாதிரி நம்ம பெண் குழந்தைகளெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக பார்த்து வளர்க்கணும். தாய்மார்களும் ஃபுல்லாக எல்லாம் வேலையே செஞ்சிட்ருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரி இதை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் தேவையான ஹெல்த் எல்லாமே கிடைக்கும். நம்ம உடம்பையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஹாப்பி மகளிர் தினம். நன்றி, வணக்கம்.